ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்க உங்களோட ஆஃபீஸ்ல. அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்கீங்க. அவங்க வந்து ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எப்படி வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அட்மின் யூசர்ல ஒரு கம்பெனி வந்து ஓபன் பண்ணிருக்கேன். இதுல போயிட்டு உங்களுக்கு தெரியும், கம்பெனில போனோம் அப்படின்னா யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ல மல்டிபிள் யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். இங்க வந்து டேட்டா என்ட்ரி அப்படின்னு ஒரு யூசர் இருக்காங்க. அவங்க வந்து பிங்கிற யூசர் யூஸ் பண்றாங்க. இன்னொரு யூசர் இருக்காங்க, அவங்க வந்து சிங்கிற யூசர் வந்து யூஸ் பண்றாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, அட்மின் யூசர்ல இருந்து அந்த யூசர்ல லாகின் பண்றேன். ஸோ அந்த யூசருக்கு உண்டான பவர் மட்டும் இதுல வந்துடும். ஸோ இப்போ இந்த யூசர் வந்து ரிலீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சேஞ்ச் யூசர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அட்மின்ல போயிட்டு அந்த யூசரை நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா, டெம்பரரியா இன்ஆக்டிவ் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் கம்பெனி கிளிக் பண்ணிட்டு யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ல போறீங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா F12 கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ யூசர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு காட்டும். நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை இன்ஆக்டிவ் கொடுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிங்கிற யூசரை வந்து நான் இன்ஆக்டிவ் பண்றேன். பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த யூசருக்கு சுவிட்ச் பண்றேன். சேஞ்ச் யூசர் கொடுத்துட்டு நான் வந்து பிங்கிற லாகின்ல ட்ரை பண்றேன். ஸோ என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிங்கிற யூசரை வச்சு நம்ம லாகின் பண்ண முடியாது. ஸோ புதுசா ஒருத்தங்க ஜாயின் பண்ண வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த யூசரை இன்ஆக்டிவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போ அவங்க ஜாயின் பண்றாங்களோ, அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த யூசரையே நீங்க வந்து ஆக்டிவ் பண்ணிட்டு அதுக்கான பாஸ்வேர்டையே நீங்க சேஞ்ச் பண்றனா பண்ணலாம். இல்ல எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்டே யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதே பாஸ்வேர்டை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் திரும்ப வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஆக்டிவ் பண்ணோம் இல்லைங்களா, அதை ஆக்டிவ் பண்ணி காட்டுறேன். இப்போ இன்னொரு பர்சன் நீங்க எடுத்துட்டீங்க அவங்களோட ரோலுக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த யூசரை வந்து நான் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேஞ்ச் யூசர்ல போயிட்டு பிங்கிற யூசர் கொடுத்தேன்னா லாகின் ஆயிரும். ஸோ செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரியான மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா விவி இன்ஃபோடெக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.